ஹாய் எல்லாரும் வந்துட்டிங்களா? ஸோ இது மார்ச் 28 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தலாமா? ஃபஸ்ட்டு திங், இந்தியாவோட பெரிய ஏவியேஷன் லீப் நொய்டா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டோட பேஸ் ஒன்னை வந்து அஃபிஷியலாக இனாகுரேட் பண்ணாங்க. யார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. இந்த ஏர்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னா ஜெய்ஸ்வரில் உத்தரப்பிரதேஷில் இருக்குது. இந்த ஏர்போர்ட்டை பற்றின டீட்டெயில்ஸ் பார்த்தலாமா? ஸோ இதில் பேஸ் 1ல் மட்டுமே 3900 மீட்டர்ஸ்க்கு ஒரு பெரிய ரன்வே இருக்குது. ஸோ இது ஒய்டான பெரிய பெரிய ஏர்க்ராஃப்ட் பாடிஸை கூட இதில் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஏர்பஸ் A350, போயிங் 777 இந்த மாதிரி பெரிய ஏர்க்ராஃப்ட்ஸை கூட இங்கே ஹேண்டில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் இதில் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம். ஸோ இது ஒரு அட்வான்ஸ்டான சிஸ்டம். இது மூலியமாக எல்லா வெதர்லையுமே ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நார்மல் லாஜிஸ்டிக் சைட் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து மல்டி மாடல் கார்கோ ஹப் இருக்குது. ஸோ இதோட இனிஷியல் கெப்பாசிட்டியே எவ்வளோ அப்படின்னா 2 lakh மெட்ரிக் டன்ஸ் ஆனுவலி இதில் வந்து பண்ண முடியும். ஸோ இது எதுக்கு அப்படின்னா குளோபல் எக்ஸ்போர்ட் இன்ஜினாக வந்து வெஸ்ட் யூபியை வந்து மாற்றிடுவோம் அப்படின்ற ஒரு பெரிய விஷயத்தை நோக்கி தான் இவங்க வந்து மூவ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த நொய்டா ஏர்போர்ட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஓப்பன் பண்ணது மூலயமா அஃபீஷியலாக உத்தரப்பிரதேஷ் தான் இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு 5 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வச்சுருக்க ஸ்டேட்டாக வந்து மாறியிருக்கு. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு ஆப்ரேட் 5 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ். ஸோ வேறு யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா லக்னோ, வாரணாசி, குஷிநகர், அயோத்தியா, நொய்டா. ஸோ இப்போ 5 இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் வந்து அஃபிஷியலாக உத்தரப்பிரதேசில் வந்து லான்ச் ஆயிடுச்சு. அடுத்து டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ரேஷன் பார்த்தலாமா? ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ரைக் ஆஃப் ஹார்மோஸில் வந்து பயங்கரமான சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு. ஸோ இது ஈஸ் பண்ணுறதுக்கு இந்தியா என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்னா நம்ம வேலையை நம்ம பாதுகாக்கணும், நம்ம பொருளை நம்ம தான் பாதுகாக்கணும்னு முடிவு எடுத்து இந்தியன் நேவி கிட்ட சரிப்பா நம்மளே போய் நம்ம பொருளை பத்திரமா எடுத்து வரலான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காண்டி ஆப்ரேஷன் உர்ஜா சுரக்ஷா அப்படின்னு வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ரேஷன் படி 5 ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப்ஸ் வந்து போயிருக்கோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இந்தியாவுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லையா? ஸோ அந்த இந்தியா பவுண்ட் வெசல்ஸை வந்து இது வந்து சேஃப்டிக்காண்டி போயிருக்கு. ஸோ இது வந்து எத்தனை மிஷன்ஸை வந்து வெசல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னா 22 இந்தியன் பவுண்ட் வெசல்ஸில் வந்து இதில் வந்து முக்கியமாக 20 இம்போர்ட் ஹை ப்ரையாரிட்டி ஷிப்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஹை ப்ரையாரிட்டி ஷிப்ஸ் வந்து எதெல்லாம் கேரி பண்ணுது அப்படின்னா LNG, LPG அண்ட் க்ரூட் ஆயில்ஸை வந்து கேரி பண்ணிட்டு வரப்போகுது. ஸோ இது வந்து யார் பண்ணாங்க அப்படின்னா இந்தியன் நேவி. எல்பிஜி கேரியர்ஸை, பைன் கேஸஸை, அதை விட ஜஸ் வசந்த்னு சொல்லப்படுற 92,000 டன்ஸ் ஆஃப் ஃபியூல்ஸை வந்து கேரி பண்ணிட்டுருக்கு. ஸோ இதை வந்து அந்த வைட்டல் ஷோக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸ்லேருந்து வெளில கொண்டு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ 5 ஃப்ரண்ட்லைன் ஷிப்ஸ் என்ன ஃபார்மேட்டில் போகிறாங்க அப்படின்னா செக்யூரிட்டி அம்பர்லா அப்படின்ற தீமில் போகிறாங்க. எங்கே அப்படின்னா கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கு. ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்து ப்ராஜெக்ட் வாயுபன் IAF. ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஹெலிகாப்டர் ட்ராப்டு ட்ரோன் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதில் என்னென்னா ஹெலிகாப்டர்லேருந்து ட்ரோன்ஸை வந்து ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து 2 முக்கியமான சுச்சுவேஷன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து ஒரு சர்வேலன்ஸ் பிளாட்ஃபார்மாக வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஒரு ஹை ரெஸ்கியூ டைமில் வந்து நமக்கு தேவைப்படுற பொருள்ஸை வந்து ட்ராப் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணலாம். இன்னொன்று லோட்டரிங் மினியூஷன் அப்படின்னா சூசைடல் மிசைல்ஸ் அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து இதை வந்து மிட்யாலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. MI-17 அதுக்கப்புறம் ALF துருவ் ஹெலிகாப்டர்ஸில் வந்து இதை வந்து லான்ச் பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்க கிலோமீட்டர்ஸ் வரை ஸ்ட்ரைக் பண்ணும் அப்படின்னா 80 கிலோமீட்டர்ஸ் வரை உள்ள டார்கெட்ஸை வந்து ஸ்ட்ரைக் பண்ணும். ஸோ இதனால் எதெல்லாம் நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னா தூரமாக இருக்க மேனரி ஹெலிகாப்டர்ஸை கூட ப்ரிசைஸாக நம்மளால் ஸ்ட்ரைக் பண்ண முடியும். எனிமி சர்ஃபேஸை ஏர் மிசைல்ஸ்லேயே வந்து ஸ்ட்ரைக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் ஒரு MOU சைனாக இருக்குது. யாருக்கு? ஆர்மிக்கும் IITMனா IIT மெட்ராஸ்க்கும் வந்து சைன் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து எதுக்கு சைன் பண்ணுறாங்க அப்படின்னா கிராப்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸும் அதுக்கப்புறம் IIT மெட்ராஸோட பிரவர்டக் டெக்னாலஜி ஃபவுண்டேஷனும் இந்த MOU வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதுக்கு அப்படின்னா NIC சென்டரை வந்து ஆவடி சென்னையில் வந்து வைக்கணும் அப்படின்றதுக்காண்டி. NIC சென்டர்னா என்ன அப்படின்னா நோடல் இன்டிஜெனிசேஷன் சென்டர்ஸ். ஓகேவா? ஸோ இது எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணும் அப்படின்னா சைபர் ஃபிசிக்கல் சிஸ்டம், அட்டானமஸ் லாஜிஸ்டிக்ஸ், அப்கிரேட் லெகசி வெப்பன் சிஸ்டம்ஸ் வித் இண்டிஜீனியஸ் AI அண்ட் சென்சிங் டெக்னாலஜி எல்லாம் இது ஃபோக்கஸ் பண்ணும். நேஷ்னல் போர்ட்டல்ஸ் அண்ட் டிஜிட்டல் கவர்னன்ஸ் பார்க்கலாமா? ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரியும் அஸ்வினி வைஷ்ணவும் சேர்ந்து ஒரு போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன போர்ட்டல் அப்படின்னா
SG portal. So Prism SGனா platform for real-time inspection and monitoring of steel girders. ஸோ இதில் என்ன அப்படின்னா ரோட் ஓவர் பிரிட்ஜஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கு ஒரு ப்ராஜெக்டை ஒருத்தவங்க எடுக்க போகிறாங்க அப்படின்னா அதோட அப்ரூவல் டைம் வந்து 12 monthsக்கு மேலே இருக்கும். ஸோ டெக்னிக்கலி இது ஒரு ஹெவியான ப்ராசஸ். அதுக்கு தான் இந்த போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த போர்ட்டல் மூலியமாக இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரூவல் ப்ராசஸை வந்து வெறும் 3 to 4 monthஸாக வந்து ரிடியூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு நல்ல எஃபிஷியன்சியை வந்து கொடுக்கும். ஸோ இதில் யாரெல்லாம் கோஆர்டினேட் பண்ணுறாங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட்டு, இந்தியன் ரயில்வே, கான்ட்ராக்டர்ஸு, ஃபேப்ரிகேட்டர்ஸ், இது எல்லாருமே வந்து ஒரே ஒரு டிஜிட்டல் ஆடிட் ட்ரையல் கீழே வருவாங்க. அதுதான் என்ன அப்படின்னா இந்த போர்ட்டல். அதுக்கப்புறம் இன்னொரு போர்ட்டல், இது என்ன போர்ட்டல்னா கிரக் சுகம் போர்ட்டல். இது யார் லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா NHB நேஷனல் ஹவுசிங் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்கு. இது எக்ஸ்பெஷலி யாருக்காண்டி அப்படின்னா டிஃபென்ஸு, பேராமிலிட்ரி, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காண்டி. ஸோ இவங்க எல்லாம் ஹவுசிங் லோன் போகணுன்னா இந்த போர்ட்டல் வழியாக அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து எது சிம்பாலிக்காக வந்து ரெப்ரசன்ட் பண்ணதுன்னா புக் நவ் அண்ட் பே லேட்டர் லாஜிக் ஃபார் ஹவுசிங் கிரெடிட் காண்டி. ஸோ இது வழியாக இது ஒரு யூனிஃபைட் டிஜிட்டல் போர்ட்டலாக வந்து மார்க்கெட் பிளேஸாக வந்து ஆக்ட் பண்ண போது யாருக்கெல்லாம் கவர்மெண்ட்டில் இல்லை பேராமிலிட்ரியில் டிஃபென்ஸில் ஒர்க் பண்ணுறவங்களா ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணணும்னா இந்த போர்ட்டல் வழியாக பண்ணலாம். எக்கனாமி, பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ் பார்த்தலாமா. OECD ஆர்கனைசேஷன் ஃபார் எக்கனாமிக் அண்ட் கோஆப்ரேஷன் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு. ஸோ இதுபடி இந்தியாவோட ஜிடிபி வந்து 6.1 வந்து இருக்கும். எதுக்கு அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 27க்கு. ஓகேவா. அதுக்கப்புறம் லக்ஷயா ஏஎம்சி அண்ட் செபி அப்ரூவல். செபி வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லக்ஷயா ஏஎம்சிக்கு வந்து சரிப்பா ஓகே நீ உன்னோட சேவையை தொடங்கலாம் அப்படின்னு ஃபைனல் அப்ரூவலை வந்து செபி வந்து கொடுத்துட்டாங்க. எப்போ அப்படின்னா March 25, 2026. அது என்ன ஏஎம்சினா என்ன அப்படின்னா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. ஓகேவா. ஸோ இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா அகமதாபாத்தில். ஸோ அகமதாபாத்தில் இருக்க ஃபஸ்ட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்ச ஏஎம்சினா அவங்க லக்ஷயா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி தான். ஸோ அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனினா என்னன்னா வெல்த் ஃபர்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட். ஓகேவா. ஸோ வந்து ஒவ்வொருத்தரோட போர்ட்ஃபோலியோவும் நம்ம கம்பெனிகிட்ட கொடுத்து மேனேஜ் பண்ணோம்னா அவங்க இந்த மாதிரியான கம்பெனிஸ்ட்டை கொடுக்கலாம். ஸோ இவங்க வந்து எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸையும் அதுக்கப்புறம் பாசிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸையும் வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறாங்க. இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் பார்த்துடலாமா. ஸோ நேபாளில் பயங்கரமான ஒரு பொலிட்டிக்கல் ஷிஃப்ட் நடந்திருக்கு. என்ன அப்படின்னா அவங்களோட பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பிரைம் மினிஸ்டரோட வயசு எவ்வளோனா 35 வயசு. ஸோ அவரோட பேர் பாலேந்திர ஷா. ஸோ பாலேந்திர ஷா தான் என்ன அப்படின்னா நேபாளோட யங்கஸ்ட் பிரைம் மினிஸ்டர். ஸோ அவர் வந்து RSP அப்படின்ற பார்ட்டிலேருந்து ஜெயிச்சிருக்காரு. 275ல் 182 சீட்ஸ் வந்து வின் பண்ணி வந்து அவங்க ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன வயசில் ஒரு நாட்டோட பிரைம் மினிஸ்டர், பெரிய விஷயம் தான். ஸோ அதுக்கப்புறம் வேர்ல்டு யூத் பார்லிமெண்ட் 2026 நடக்க போகுது. ஸோ இந்தியாவில் விஷிக் பாரத் யூத் பார்லிமெண்ட்னு ஒரு காம்படிஷன் இருக்கும். அதோட வின்னரான ஸ்ருதி பிரதான் அவங்க எங்கேருந்து வராங்க அப்படின்னா சிக்கிம்லேருந்து வராங்க. அவங்கள தான் வந்து இதுக்கு இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அனுப்ப போகிறாங்க. ஸோ இவர் எதை டிஸ்கஸ் பண்ண போகிறாங்கன்னா யூத் லீட் பாலிசி சொல்யூஷன்ஸை தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாரு. MCUs பார்த்துடலாமா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சரும் யூடியூப்பும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா இந்தியன் ஃபோக்ஸ் அண்ட் ட்ரைபல் மியூசிக்ஸையும் வந்து டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கான இது ஒரு MOU தான். ஸோ அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்டலும் ட்ரைஃபடும் வந்து MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி 1.5 lakh போஸ்ட் ஆஃபீஸ் வந்து லாஜிஸ்டிக் வந்து ப்ரொவைட் பண்ண போகுது. யாருக்கு அப்படின்னா ட்ரைபல் ஆர்டிஷியன்ஸ்க்கு. ஸோ இது எதுக்கு கீழே நடக்க போகுது அப்படின்னா ட்ரைப் இந்தியா மார்க்கெட் பிளேஸ்க்கு கீழே தான் இந்த திங் வந்து நடக்க போகுது. ஸ்போர்ட்ஸ் பார்த்துடலாமா. கேரோலினா மார்லின் ரிட்டைர்மெண்ட். இந்த கேரோலினா மார்லின் யார் அப்படின்னா ஸ்பானிஷ் பேட்மிண்டன் பிளேயர். இவங்க வந்து பேட்மிண்டனில் ஒரு லெஜண்ட்னே சொல்லலாம். ஸோ இவங்களுக்கு ஒரு நிக்நேம் இருக்குது. அதோட அவங்க நிக்நேம் என்ன அப்படின்னா குயின் ஆஃப் பேட்மிண்டன். ஸோ இவங்க வந்து March 26, 2026 ரிட்டையர் ஆகிறாங்க. ஸோ இவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இஸ் ஒன்லி ஒன் நான்-ஏஷியன் உமன். எதை வின் பண்ணுறதுக்கு ஒலிம்பிக் கோல்டை Rio 2016 வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான்-ஏஷியன் உமன் வந்து ஒலிம்பிக்கில் கோல்டு பேட்மிண்டனில் வின் பண்ணது யார் அப்படின்னா நம்ம கேரோலினா மார்லின் தான். அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது தவிர எதுலன்னா சிங்கிள்ஸில் இது தவிர அவங்க வேறு என்ன ரெக்கார்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா 7 யூரோப்பியன் சாம்பியன்ஸ் வந்து அவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பெர்சிஸ்டண்ட்டாக இருக்க நீ இன்ஜுரி காரணமாக அவங்களோட 3rd
ஏசிஎல் வந்து டியர் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் சிவியரான திங் தான். அதனால போதும், இதுக்கப்புறம் நான் வந்து விளையாடல அப்படி சொல்லிட்டு அவங்க ரிட்டையர் ஆனாங்க. இது வந்து கன்சிஸ்டண்டாக எப்போ இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா பாரிஸ் 2024 ஒலிம்பிக்ஸில் வந்து ஆரம்பிச்சிச்சு. அது இன்னும் சஸ்டைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்றதுனால அவங்க வந்து ஓகே நான் ரிட்டையர் ஆகிறேன் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நியூ ஐஓசி பாலிசி. ஸோ இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் கமிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு புது பாலிசியை வந்து கொண்டு வராங்க. எதுக்கு அப்படின்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஃபீமேல் கேட்டகரி. ஸோ யூஸ்வலாக என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு ஃபீமேல் வந்து ஒரு இதில் வின் பண்ணிட்டாங்க, ரொம்ப டைம் லீடில் வின் பண்ணிட்டாங்கன்னா உடனே என்ன சொல்லுவாங்க, அவங்களோட ஃபெமினிட்டியை டெஸ்ட் பண்ணுங்கள், அவங்க பயாலஜிக்கலாக ஃபீமேல் தானே டெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு அலிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, யாராக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் எடுத்துருப்பா, ஒன் டைம் SRY ஜீன் ஸ்க்ரீனிங் ஃபார் பயாலஜிக்கல் செக்ஸ். சரியா? ஸோ இது வந்து ஒன் டைம் ஸ்க்ரீன் பண்ணிட்டு அது சொல்ல முடியாது, ஏன் அந்த பொண்ணு டெஸ்ட் எடுத்துருச்சுப்பா போங்கப்பா அப்படி சொல்லி பிரச்சனையை முடிச்சலான்னு இந்த திங்கை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போலேருந்து நடக்க போகுது அப்படின்னா LA 28 கேம்ஸ்லேருந்து இது வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இது வந்து ஃபேர்னஸ் அண்ட் சேஃப்டி இன் உமன் ஸ்போர்ட்ஸை வந்து என்ஷூர் பண்ணும். ஃபைனலி இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துடலாமா? ஸோ நேற்று மார்ச் 27 என்ன அப்படின்னா வேர்ல்டு தேட்டர் டே. ஸோ இதில் வந்து மெசேஜ் யார் டெலிவர் பண்ணாங்க அப்படின்னா ஆக்டர் வில்லம் டஃபோய் வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட தீம் என்ன அப்படின்னா தேட்டர் அண்ட் கல்ச்சர் ஆஃப் பீஸ் தான் இந்த வேர்ல்டு தேட்டர் டேயோட தீம். ஸோ அதுக்கப்புறம் எர்த் ஹார்ஸ் டே 2026 இன்னைக்கு மார்ச் 28 வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து 20th ஆனிவர்சரி. எங்கே அப்படின்னா இந்தியாவில். இதோட தீம் என்ன அப்படின்னா ஃபார் ஈத்தோஸ். ஸோ இந்த ஈவெண்ட் எங்கே நடந்துச்சு அப்படின்னா சஞ்சய் வன் டெல்லியில் நடந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் மிஸ்லினியஸ் பார்த்தலாமா? ராஜஸ்தான்லேருந்து ஒரு ஹர்பு, அவனோட பேர் நவ்ரி பேன் மித்தி. ஸோ இவங்களுக்கு வந்து ஒரு GI டேக் வந்து கொடுத்துருக்காங்க, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் டேக். ஸோ இது எதுக்கு அப்படின்னா இவங்களோட ஆரிஜின் அண்ட் குவாலிட்டிக்காண்டி ராஜஸ்தானோட நகுரி பேன் மெத்திக்கு வந்து GI டேக் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதாங்க இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ். இந்த மாதிரி டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.